Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார்ல ரெடிமேட் நெக் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அத வந்து எப்படி நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. சோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல நல்ல பக்கம் இருக்கு பாத்தீங்களா? சோ ஒர்க் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு மேல நான் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து வெச்சுக்கிறேன். கரெக்டா வந்து சென்டர் பார்த்து வெச்சுக்கோங்க. எந்த நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருப்பாங்க. சென்டரா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ள லைனிங் வந்து நல்ல பக்கம், அதாவது மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கம் இருக்குது, அதுக்கு மேல் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிவிடுங்க. அதாவது நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடாக இருக்கும். டிசைன் வந்து நமக்கு போட்டிருக்கிறது எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த ராங் சைடில் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மெயின் ஃபேப்ரிக்கு நல்ல பக்கம், அதுக்கு மேலே நான் லைனிங் வச்சு கரெக்டாக பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் ராங் சைடு வந்து திருப்பிட்டு அப்படியே கரெக்டாக என்ன டிசைன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பாக கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்கல்ல அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துடக்கூடாது, ரொம்பவும் தள்ளியும் போயிடக்கூடாது. அது கரெக்டாக ஒட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுகிட்டே வரலாம். ஸோ பொறுமையாக தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சின்ன சின்னதாக அர்க்காத் வந்து நம்ம கொடுக்கணும். அர்க்காத் கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் மேலே நமக்கு வந்து விழுந்துடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த 1/4 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து பொறுமையாக பார்த்து போடுங்க. அந்த தையல் மேலே விழுந்துடக்கூடாது, டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை டேர்ன் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்கு வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த ஷோல்டரில் எனக்கு எக்ஸஸாக கிளாத் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுடிதார் வந்து எனக்கு இவங்க அளவு சுடிதார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற வந்து பார்த்தோன்னா மேலே வந்து ரொம்ப கிளாத் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி நெக் வந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்தால் தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டேர்ன் பண்ணி எடுத்துட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் வந்து நமக்கு வச்சுருக்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண நெக் டிசைன் வந்து கிடச்சிருச்சு. லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த லைனிங் ஃபேப்ரிக்லாம் நல்லா கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே தையல் போடலாம். ஸோ இது வந்து எனக்கு அதாவது கோல்டன் ஜரி த்ரெட்டில் வந்து நெக்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக வந்து சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இது வந்து நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கோல்டன் ஜரியில் தான் நமக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நார்மல் ஃபுட்லேயே போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.